உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை திறந்தாலே அண்ணன் திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான். திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு? திருமாவளவன் இப்படி பேசலாமா? ஒரு நேர் எதிர் துருவங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகமும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் எப்படி சொல்லலாம்? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்லலாம்? அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற செய்தி தொலைக்காட்சிகள் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவிட்டியை பரப்புவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாவே அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினாரா? என்ன கான்டெக்ட் அடிப்படையில் என்ன கருத்து சொன்னார்? அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல அண்ணன் திருமாவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறார் அப்படின்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இல்லையா? சோ இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டாரு திருமாவளவன். திருமாவளவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை, ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பி இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களும் கூட என்ன பண்றாங்கன்னா, திருமாவளவன் இப்படி சொல்லிட்டாரு பாருங்க, அப்ப தாவேக்காவோட கூட்டணியில இருந்து அவர் வெளியே வர போறாரு, அமைச்சரவையில இருந்து வெளியே வர போறாங்க, இந்த மாதிரி கூட செய்திகளை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரப்பி இருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரே ஒழிய கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொல்லல. பாஜகவை எதிர்ப்பதற்கு ஓரணியில் திரளணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது எப்படிப்பா? அது எப்படி ஓரணியில் திரள முடியும்? தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் நேர் எதிர் துருவங்கள், அவங்க எப்படி ஓரணியில் திரளுவாங்க அப்படின்ற மாதிரி சிலர் ஒரு நியாயமான கேள்விகளை கேட்க கூடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ஒரு சொல்றேன். அதாவது என்னன்னா, கடந்த 2025 தமிழ்நாட்டுல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக அப்படின்னா, தொகுதி மறுவரையறை மசோதா இருக்கு இல்லையா? பாஜக கொண்டு வந்த, நோட் த பாயிண்ட், பாஜக கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மசோதா இருக்கு இல்லையா? இந்த மசோதாவை எதிர்ப்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்ப பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திரு புசி ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டார். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக, பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயல் திட்டத்துல நம்மளுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு புசி ஆனந்த் அவர்கள் அன்றைய தினத்துல திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து கலந்து கொண்டார். அப்ப தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி ஓர் அணியில் திமுகவும் தாவேகாவும் அன்றைய தினத்தில் ஒன்றாக இருந்தது. இது கூட்டணி கிடையாது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஓரணியில் நின்றார்கள் தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். இதைத்தான் நான் திரும்ப அவர்கள் சொல்ல வராரு. நீங்க கூட்டணி அமைச்சுக்கங்க, திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைச்சுக்கங்க, ரெண்டு பேரும் கொஞ்சி கொள்ளாவிக்கங்க, உங்களுக்கு ஒரு தொகுதிகள் எனக்கு ஒரு தொகுதிகள்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு நான் எல்லா எலெக்ஷன்லயுமே நீங்க பாஜகவை எதிர்த்து நில்லுங்க, இந்த மாதிரி அண்ணன் திருமாவர்கள் சொல்ல வரவில்லை. அவர் சொல்ல வந்த கான்டெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக சித்தாந்தத்தின் அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரே ஒழிய கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. அன்னைக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய புசி ஆனந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த கூட்டத்துல, அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்டது சரி என்றால், இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட்டும் சரிதானே? அப்ப தாவேகாவுடைய நோக்கம் என்ன? பாஜகவை எதிர்க்கணும். பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தா திமுக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாலும் கூட அதை நம்ம கலந்துக்கலாம், நமக்கு கொள்கை எதிரி தான் முக்கியன்ற மாதிரி அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்களே. அப்ப அதே பாயிண்ட் தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு. பாஜகவை எதிர்ப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தாவேகாவும் ஓர் அணியில் திரள வேண்டும் சொல்றாரு, கூட்டணி அமைங்கன்னு சொல்லல. அப்ப இதை இன்னைக்கு ஊடகங்கள் எந்த அளவுக்கு சித்தரித்து பரப்ப முடியுமோ, எந்த அளவுக்கு அண்ணன் திருமாவர்களை டிமெரிட் பண்ணி பரப்ப முடியுமோ, மக்கள் மத்தியில அண்ணன் திருமாவர்கள் மீது ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்குவதற்காக எந்த அளவுக்கு எழுதி பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு எழுதி பரப்புவதை பார்க்க முடிகின்றது. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கேரளால இதற்கு முன்னாடி யாருடைய ஆட்சி இருந்துச்சு?
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்துச்சு, சிபிஎம் உடைய ஆட்சி இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாருடைய ஆட்சி இருக்குது? காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்குது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நேர் எதிர் துருவங்கள். எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க மாட்டாங்க, அத ஒன்னா ரெண்டு போட்டி போட மாட்டாங்க. ஆனா பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிற இந்தியா அலைன்ஸ்ல காங்கிரஸும் இருக்கின்றது, கம்யூனிஸ்டும் இருக்கின்றது. இதைத்தான் நான் திருமாவர்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வராரு. அவர் சொல்ல வந்த கான்டெக்ட் இதுதான். பாஜகவை எதிர்ப்பதற்கு நீங்க ஓரணியில் திரள வேண்டும் என்று சொன்ன அந்த விடயம் என்பது பாஜகவை எதிர்ப்பதற்காக நம்ம ஒன்னா நிக்கணும், மாறாக கூட்டணி வச்சுட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு சொல்ல வரல. இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எப்படி கேரளால நேர் எதிர் சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளாக இருந்தாலும், நேர் எதிர் அரசியல் எதிரிகளாக இருந்தாலும் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சென்ட்ரல் லெவல்ல என்று வருகின்ற பொழுது அந்த இடத்துல எப்படி ஒன்னா இருக்கிறாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட ரெண்டு பேரும் தனித்தனி தான் போட்டி போடுவாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல வருது அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்துல பாஜகவுடைய சட்ட மசோதாக்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து வாக்களிப்பார்கள், காங்கிரசும் எதிர்த்து வாக்களிப்பார்கள். சோ அதே பேட்டர்ன் தான், அதே பேட்டர்னை தான் திருமாவர்கள் தமிழ்நாட்டுல சொல்ல வராரு. பாஜக எதிர்ப்பதற்காக ஓரணியில் நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணாரு. அப்ப இது எப்படி தவறாக இருக்க முடியும்? இதை எப்படி நம்ம தவறாக கண்ணோட்டத்தோட பார்க்க முடியும்? எலெக்ஷன்னா எதிர் துருவங்கள் தாங்க. ஆனா பாஜகவை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தாந்தத்துல திமுக சித்தாந்தமும் அதானே, பாஜக தாவேக சித்தாந்தமும் அதானே. அப்ப பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த பொது எதிரி வருகின்ற பொழுது நாம ஓரணியில் நிக்கணும் என்பதைத்தான் அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சிகள்ல தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாரு. இந்த மாதிரி கருத்து பதிவு செஞ்ச உடனே திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு, மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தனக்கு தேவைக்கு ஏற்றவாறு கருத்துக்களை எழுதி பரப்பிக்கி இருக்காங்க. இன்னும் சொல்ல போறாருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் நிறைய நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயருடைய படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு முரண்பாட்டை கூர்மைப்படுத்துவதற்காக ஃபேக் ஐடிஸ் மூலமாக இதை ஊதி பெரிதாக்குகின்ற காட்சிகளையும் கூட பார்க்க முடிகின்றது. அந்த மாதிரி கூட அவங்க பாக்குறாங்க. புரிதல் கொண்ட நபர்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நான் திரும்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கூட்டணி வச்சு கொஞ்சம் கொலாவுன்னு சொல்ல வரல, பாஜகவை எதிர்ப்பதற்காக ஓரணியில் தரல சொல்றாரு. மத்தபடி கூட்டணி அமைங்கின்ற மாதிரி அவர் சொல்ல வரல அப்படின்றது தெளிவா இருக்கிற நபர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா தெளிவில்லாத நபர்களும் சரி, அதே மாதிரி நிறைய ஃபேக் ஐடிஸ்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில பங்கெடுத்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, தாவேகாவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்திடணும், முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி விட்டுறணும், ரெண்டு பேரும் சமூக வலைத்தள சண்டை போட்டு திரியணும். இந்த மாதிரி திட்டமிட்டே சில பல அவதூறுகளை பரப்புவதை காண முடிகின்றது. நிறைய ஃபேக் ஐடிஸ் மூலமாக கூட இந்த அவதூறுலாம் பரப்பி இருக்காங்க. அவர்களை போன்று செயல் திட்டம் கொண்ட நபர்களுடைய சதி திட்டங்களுக்கு நம்ம ஆட்பட வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.